ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் மிஷின் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சுருளாக இருந்திருக்கும் இல்லைங்களா? சுருளாக இருந்திருக்கும். இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சர்வ் எனர்ஜி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ப்ரிங்குலர் சிஸ்டம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வைப்ரேஷன் வந்துச்சுன்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அண்ட் ரீஸ்டோர் இட், அது தன்னுடைய நிலைமைக்கு ஸ்லோவாக திருப்பி தன்னுடைய பழைய நிலைமைக்கு ஸ்லோவாக அல்லது வேகமாக திரும்பும். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷன் உருவாச்சு அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா இதில் ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்கும். அதனுடைய ஆங்கிள் ஹெலிக்ஸினுடைய அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கினுடைய ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். 10 டிகிரி ஹெலிக்ஸ் ஆங்கிளுக்கு ஆங்கிள் வந்து 10 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். ஸோ இங்கேருந்து ஸ்ப்ரிங்கை பொறுத்தளவுக்கு எனர்ஜி எதை பேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுவாங்க, எதை பேஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசைலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசைலன்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் மெக்கானிக்கல் டாபிக்கு. அந்த ரிசைலன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எனர்ஜி அப்சர்ப்ஷன் இன் ஸ்ப்ரிங்கு நடக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கில் நடக்கக்கூடிய எனர்ஜி அப்சார்ப்ஷன். சரிங்களா? எனர்ஜி ஸ்டோர்டு பை த ஸ்ப்ரிங் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ரிசைலன்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரிசைலன்ஸுங்கிறது என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ரிசைலன்ஸ் டஃப்னஸ்ன்னு தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள்ங்கிறது என்னன்றதை பார்த்துப்போம். ஆக்சிஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கும் சென்டரில். சரிங்களா? அதுக்கும் இந்த பிளெயின் ஆஃப் த காயிலினுடைய பிளெயினுக்கும் ஹெலிக்ஸுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்குக்கும் இடையில வர்றதுக்கு பேர் தான் பிளெயினுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்குக்கும் இடையில வரக்கூடிய ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் ஆங்கிள். இடையில வர்றதுக்கு அவருடைய ஆங்கிள் பேர் தான் ஹெலிக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ டீட்டெயில்டாக அடுத்தடுத்து ஸ்ப்ரிங் வந்து கனெக்டட் இன் சீரீஸ், கனெக்டட் இன் பேரலல், டெஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.